Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to see about the fourth chapter, new chapter, so direct and inverse proportions. Okay, first we see the direct proportion. Two quantities x and y said to be in direct proportion with each other if they are increase or decrease together in such a way that x by y remains constant. ஸோ டூ குவான்டிட்டிஸ் இருக்குது, எக்ஸ் அண்டு ஒய்னு டூ குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு குவான்டிட்டிஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகேவா, ஒய்ன்ற ஒரு வேல்யூஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ன்றது குவான்டிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஒய்ன்றது ஒரு காஸ்ட்னு நம்ம வச்சுக்கலாம் குவான்டிட்டிஸ் ஓகேவா. ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் செட் டு பி அ டைரக்ட் ப்ரப்போர்ஷன் with each other if they increase. So x also increase and decreases or decreases. So increase or decreases, ஒன்று வந்து x வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது yயும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டைரக்ட் ப்ரப்போர்ஷன், as well as டிக்ரீஸ் ஆகும்போது yயும் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. in such a way that x by y remains a constant. x by y remains a constant, that means x by y is equal to k. k is a constant. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், k by x by y is equal to k. This is the formula for direct variation. So proportion. Direct proportion ஓட formulas is x by y is equal to k. So x by y வந்து is equal to k, x is equal to, ஸோ இந்த y வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா k into y மாறும். ஸோ x is equal to ky ன்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ x by y is equal to k. ஸோ x by y வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x1 by y1 is equal to x2 by y2ன்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். டூ குவான்டிட்டிஸ் x and y are said to be in inverse proportion is an increase in an x leads to decrease in y. ஸோ x வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது y வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னு சொல்கிறாங்க ஓகே. in y such a way that the product of xy remains constant. Product of xy remains constant na, so product x க்கும் y க்கும் product, that means dot, so xy is equal to k is a constant okay. So that means x1 y1 is equal to x2 y2 நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். Okay, the third sum for exercise 4.1ல third sum பார்க்கலாம். direct proportionsல a dozen bananas cost 20 rupees. What is the price of 48 bananas? A dozen bananas means or one dozenல how many bananas நமக்கு இருக்கும்னா 12 bananas இருக்கும். ஸோ ஒன் டசன்னாலே நமக்கு 12 தான் அதோட இது. ஸோ ஓகேவா, ஒன் டசன் தட் மீன்ஸ் 12, தட்ஸ் இட். 12 bananas நமக்கு வரும். காஸ்ட் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 48 bananas? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு காலம் போட்டுக்கலாம், நம்பர் ஆஃப் பனானாஸ் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் காஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். காஸ்ட் தஸ் மீன்ஸ் ப்ரைஸ். ஸோ நம்பர் ஆஃப் பனானாஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பனானாஸ் 1 dozen. A dozen of bananas is cost 20. So 1 dozen வந்து 12 வரும். So number of bananas that means 12. So next 48 bananas கொடுத்துருக்காங்களா, அதுவும் வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து 12 bananas, ஸோ இது வந்து 48 வந்து நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ ஓகே, 12 bananas வந்து நம்பர் ஆஃப் காஸ்ட். ஸோ எவ்வளோ காஸ்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் திஸ். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் காஸ்ட் வருது, தட்ஸ் ஒன்லி காஸ்ட். ஸோ இதோட காஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம் ஓகேவா. ஸோ பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ 12 பனானாஸ்க்கு 20, 12 பனானாஸ் நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து 20 வருதுன்னா இப்போ 48 வந்து எவ்வளோ பனானாஸ் வரும்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ என்ன சொல்லலாம்னா இது பனானாஸ் நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து இன்க்ரீஸ் as well as அதே மாதிரி காஸ்ட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இந்த 12 வந்து 20 மாறும்போது 48 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 48 bananas வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாக தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஏ டைரக்ட் ப்ரப்போர்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஃபார்முலா என்ன நம்ம போட்டோம், டைரக்ட் ப்ரப்போர்ஷன் ஃபார்முலா x by y is equal to k. ஸோ x by y is equal to k. ஸோ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா x1 by y1 is equal to x2 by y2 சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் x1, this is y1, this is x2, this is y2.
Okay, so x1 value is another 12 divided by y1 is 20 is equal to x2 is 48 divided by y2 is 8. சரி ஓகே நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ ஏவோட வேல்யூஸ் வந்து இப்போது ஸோ வி ரைட் 12 by 20 is equal to 48 divided by a. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். a into 12 is equal to 48 into ஸோ டினாமினேட்டரில் இருக்க 20 நியூமரேட்டர் போய்டும். ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா டினாமினேட்டருக்குள்ள a வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா வந்து நமக்கு நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ 20 into ஸோ 48 into 20. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a. நோ. ஸோ a is equal to 48 into 20. ஸோ ஷுட் பி கேன்சல் இட். ஸோ 12 இது வந்து மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு டிவைடில் போயிடும். ஸோ டிவைடட் பை 12. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ஸ்லேருந்து கேன்சல் பண்ணோம்னா 2 6 are 12, 2 10s are, then 6 1s are, 6 8s are 48. 8 into 10 is equal to a is equal to 80. ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு? 12 நம்பர் ஆஃப் பனானாஸ் 12ன்றப்போ நம்ம காஸ்ட் வந்து 20. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பனானாஸ் 48ன்றப்போ அதோட காஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 80 சொல்கிறாங்க. ஸோ அதோட காஸ்ட் என்னது? 80. ஸோ அதே எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா 9th sum இது வந்து யூனிட்டரி மெத்தடில் நம்ம போடுவோம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The weight of 72 books is 9 kg. What is the weight of the 40 such books? ஸோ 72 kgsோட 72 புக்ஸோட கேஜி வந்து 9 kg சொல்கிறாங்க. The weight of 40 புக்ஸோட கேஜி வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இது வந்து யூனிட்டரி மெத்தட்ன்றதுனால யூனிட்டரி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ 72 புக்ஸ் இஸ் 9 kg. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட 1 புக்கோட கேஜி வந்து எவ்வளோ இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறமா தான் வந்து 40 புக்ஸோட கேஜி வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? 72 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு the weight of 72 books is equal to 9 kg. So what is the நம்ம இப்போ வந்து the weight of 1 books வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். So 1 books is equal to 9 divided by 72 kg. So 9 1s are 9 8s are 72. So 1 by 8 kg. So 1 bookோட weight என்ன வரும்? 1 by 8 kg சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் த வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 40 such books. ஓகேவா? ஸோ 40 such books that means the weight of 40 books that means 1 by 8 into 40. So is equal to 8 1s are 8 5s are 40. So 5 kg. ஸோ கண்டிப்பாக 40 புக்ஸோட வெயிட் வந்து என்னவாக இருக்கும்? 5 kg. ஸோ எக்ஸசைஸ் 4.2ல் வந்து நம்ம இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட செகண்ட் சம் பார்க்கலாம். 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump in 1 pump is switch off. So 6 pumps are required to fill a water sump in 1 hour. 6 pump இருக்கும்போது ஒரு வாட்டர் சம்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 1 hour 30 minutes ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது what will be the time taken to fill the sump in 1 pump is switch off. ஸோ அந்த 6 பம்பில் வந்து ஒரு பம்ப் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஸோ அதோட டைம் டேக்கன் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டைம் டேக்கன் இன் மினிட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது 1 hour 30 minutes இதோட டைம் டேக்கன். ஸோ நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் எத்தனை பம்ப்ஸ் இருக்கும்போது 6 பம்ப்ஸ் இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 பம்ப்ஸ் வந்து அதில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணும்போது 6 minus 1 is equal to 5. ஸோ 5 பம்ப்ஸ் இருக்கும்போது ஹவு மெனி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1 hour 30 minutes கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ டைமிங் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பம்ப் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக டைமிங் வந்து நமக்கு என்னவாகும்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? இந்த பம்ப் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டைமிங் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ தே ஆர் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்.
So inverse proportion formula என்னது x1 y1 is equal to x2 y2. So what is the value of x1? This is x1 y1, this is x2, this is y2. So x1 values என்னது? So நம்ம பார்த்துருக்கோம் 1 hour 30 minutes. ஸோ 1 hour 30 minutesனு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும்போது நம்மளால் சம் போட முடியாது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம வந்து மினிட்ஸாக மாற்றணும். சரியா 1 hourக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 1 hour 30 minutes. ஸோ 1 hourக்கு எத்தனை மினிட்ஸ் வரும் 60 minutes வரும். ஸோ 60 minutes ப்ளஸ் 30 minutes இஸ் ஈக்குவல் டு 90 minutes. ஸோ நம்மளோட x1ஓட வேல்யூஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 90. ஸோ x1ஓட வேல்யூஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு 90. ஸோ 90 இன்ட்டு y1 வேல்யூ இஸ் 6 இஸ் ஈக்குவல் டு x2 வேல்யூ இஸ் x இன்ட்டு y2 வேல்யூ இஸ் 5. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 9 இன்ட்டு 90 இன்ட்டு 6. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்க 5 வந்து டிவைடில் வந்துடும். இன்ட்டு டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 1s are 5 1s are 5. ஸோ பேலன்ஸ் 4 5 8s are 40. ஸோ 18 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு 108ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னது 108. ஸோ இது இப்போ வந்து நம்ம வந்து ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிட்ஸ் டு ஹவர்ஸ்க்கு வந்து இப்போது மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மாற்றும் போது 108 வந்து நம்ம ஸோ இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 60ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 60ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 108 டிவைடட் பை 60. 61s are 60. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் 48. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 hour 48 minutes வந்து நமக்கு டைம் டேக்கன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைம் டேக்கன் வந்து அது வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ டைம் டேக்கன் 1 hour 48 minutes. ஸோ இது கண்டிப்பாக வந்து என்னது 1 hour 30 minutesலேருந்து 1 hour 48 minutesக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் இட். ஸோ இந்த 4.3ல் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். இது வந்து மிஸ்லேஷனஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ 4.1 அண்ட் 4.2ஓட ஓரியன்டாகி நமக்கு இந்த சம் வரும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்ம இதை எடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். இஃப் சி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி. கேடி தட்ஸ் மீன்ஸ் கே இன்டூ கேடி. ஓகே ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் இஸ் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த சி அண்ட் டி. சிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் சப்ரேஷன் இஸ் ஃபைண்ட் கே வென் சி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 16 நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. தென் தேர்ட் சப்ரேஷன் ஃபைண்ட் சி அண்ட் தென் வென் டி இஸ் ஈக்குவல் டு 10. தேர்ட் சப்ரேஷனில் வந்து நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சி இஸ் ஈக்குவல் டு கேடி. அதை மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கேடி. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா சி இஸ் ஈக்குவல் டு கேடி. கே வந்து மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஸோ டி வந்து மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா டிவைடில் போயிடும். ஸோ சி பை டி இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ நமக்கு செகண்ட் சப்ரேஷனோட கேவோட வேல்யூ வந்து நமக்கு இங்கேயே கிடச்சிச்சு. சி பை டி நமக்கு இங்கேயே கிடச்சிச்சு. ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன இதில் இருக்குன்னா சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் வந்து கரெக்டு. ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா சி பை டிக்கு சி இஸ் இன்க்ரீசஸ். என்ன ரிலேஷன்னா சி இஸ் இன்க்ரீசஸ் அண்டு டி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். டி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னா it is a direct proportion. This is a relation for first separation. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்ரேஷன் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த கே வென் சி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ நமக்கு செகண்ட் சப்ரேஷன் நம்ம வந்து கேவோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கேவோட வேல்யூ புட் சி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ கே வேல்யூஸ் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி பை டி. சி பை டி இஸ் ஈக்குவல் டு கே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ அதை அப்படியே இப்போ நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சி பை டி இஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ இஸ் 30 அண்ட் டி வேல்யூ இஸ் 6. ஸோ கே வேல்யூ இஸ் 6 1s are 6 5s are 30. ஸோ கே வேல்யூ இஸ் 5. ஸோ நம்ம செகண்ட் சப்ரேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேர்ட் சப்ரேஷன் இஸ் ஃபைண்ட் சி. ஸோ நம்ம சியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம் வென் டி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ சியோட வேல்யூ வந்து அகெயின் வேறு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைண்ட் த டி இஸ் ஈக்குவல் டு 10 வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி இங்கே 2 கொடுத்துருக்காங்களா சியோட வேல்யூ. ஸோ இதை நம்ம C1 எடுத்துக்கிறோம், இதை நம்ம C2 எடுத்துக்கிறோம்.
ஸோ அதே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்டில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ C1 by D1 இஸ் ஈக்குவல் டு C2 by D2. ஸோ C2ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். D2ஓட வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்டிவிஷனில் 10ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து C1 நம்ம எடுத்துருக்கோமா, C1 வந்து 30 எடுத்திருக்கோம். 30 divided by D1 is 6 is equal to C2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் divided by D2 is 10. C2 divided by 10 is equal to 30 by 6ன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். C2 is equal to 30 by 6 into, ஸோ டிவைடில் இருக்க மல்டிப்ளிகேஷன் போயிடும் 10. ஸோ 6 1s are 6 5s are 30. ஸோ C2 is equal to, ஸோ 6 5s are 5 10s are 50. ஸோ C2ஓட வேல்யூ 50. ஸோ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா C is equal to 50 நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்து இருக்கும். இது வந்து C வேல்யூ தான், C2 கிடையாது. ஸோ C is equal to 50 நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ Dயோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, இதோட D வேல்யூ வந்து 10. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஆல்சோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? Okay students, I hope you all understand today video classes. See you in the next class. Thank you students.